அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் சிவபெருமானின் நடராஜ திருமேனிக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். அப்படி மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம் தான் ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது. உலகின் முதல் சிவன் கோயில் என்றும் உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்கும் கோவில் என சிறப்பு பெற்றதுதான் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் அமைந்துள்ள மங்களநாதர் திருக்கோவில். இங்கு வருடத்தின் அனைத்து நாட்களும் சந்தன காப்பு இடப்பட்டு காட்சி தரும் நடராஜ பெருமானை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும். இது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடைபெறும். 2026ஆம் ஆண்டு ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் மரகத நடராஜரின் சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக காட்சியளிப்பார். அன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஜனவரி 3 அதிகாலை 2 மணி வரை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணிக்கு தீபாராதனை நடைபெறும். பிறகு ஜனவரி 3ஆம் தேதி வரை சந்தனம் சாற்றப்பட்ட திருமேனியுடன் நடராஜ பெருமான் காட்சியளிப்பார்.